குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு வழி இருக்குது. இந்த ரெசிஸ்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணி கரண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டரை வந்து அந்த சர்க்கியூட்டில் வந்து நம்ம ரெண்டு வழியில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வழி வந்து பார்த்திங்கன்னா பேரலல். ஸோ ரெண்டு வே இருக்குது நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து சீரீஸ் சர்க்கியூட், அனதர் ஒன் இஸ் அ பேரலல் சர்க்கியூட். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா தேர்ட் ஒன்று இருக்குது. அதாவது சீரீஸும் அதே சமயம் வந்து பேரலல் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதை வந்து நம்ம காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சீரீஸ் சர்க்கியூட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிளாஸ் 10ல் என்சிஆர்டி நார்மல் சிலபஸ்லேருந்து கிளாஸ் டெக்ஸ்ட் புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எ சீரீஸ் சர்க்கியூட் கனெக்ட்ஸ் த காம்போனண்ட் ஒன் ஆஃப்டர் த அனதர் டு ஃபார்ம் அ சிங்கிள் லூப். ஆக்சுவலி இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா ஒரே லைனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஒரே லைன் தான். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இந்த சீரீஸ் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது. சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகுது இந்த சர்க்கியூட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த டோட்டல் சர்க்கியூட்டுமே ஒர்க் ஆகாது. அதுதான் இதோடைய மெயின் ட்ராபேக். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது சர்க்கியூட் இஸ் இன்டரப்டட் அட் எனி பாயிண்ட் இன் த லூப், நோ கரண்ட் கேன் பாஸ் த்ரூ த சர்க்கியூட் அண்ட் ஹென்ஸ் நோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் கனெக்டட் இன் த சர்க்கியூட். நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஏதாவது ஒரு பார்ட்டில் டேமேஜ் ஆச்சுன்னா சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் எண்ட் டு எண்ட் so that the same current passes through of them, then they are said to be connected in series. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கரண்ட் வந்து ஒன்றோட ஒன்று ஒரு சீரீஸோட எண்டு வந்து இன்னொரு ரெசிஸ்டரோட எண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி ஒரு எண்டு வந்து இன்னொரு எண்டு வந்து இன்னொரு எண்டோட அப்படி கனெக்ட் ஆகி ஒரே லைனில் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதான் சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் கொடுத்துருக்க R1 R2 R3 இதெல்லாமே ரெசிஸ்டரை குறிக்கும். V1 V2 V2 V3 இதெல்லாமே வோல்டேஜை வந்து குறிக்கும். ஓகே, ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும்ல. ஸோ அதுதான் V1 V2 V3 அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓம்ஸ் லால நம்ம பார்த்தோம், V ஈக்குவல் டு IR சொல்லிட்டோம். ஸோ V1 ஈக்குவல் டு IR1, V2 ஈக்குவல் டு IR2, V3 ஈக்குவல் டு IR3. அவ்வளோதான். இது 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா இப்போ நம்ம 3 ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ரெசிஸ்டர்னா V ஈக்குவல் டு IR தான். இங்கே ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2 அண்ட் ரெசிஸ்டர் 3. ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலாக எப்படி நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடிய வியை வந்து கால்குலேட் பண்ணுவோன்னா சம் ஆஃப் த 3 ரெசிஸ்டர்ஸ் மூணையுமே நம்ம ஆட் பண்ணி வர்றது தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3 புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு R1ன்றது ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான். இங்கே 3 ரெசிஸ்டர் குறிக்கிறதுனால தான் நான் R2, அந்த ரெசிஸ்டர் 3ன்றது R3 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ IR1 IR2 IR3. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி வந்து காமனாக எழுதலாம். V ஈக்குவல் டு IRன்றது ஓம்ஸ்லான்றது நம்ம படிச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து சீரீஸில் வந்து இணைச்சிருக்கிறதுனால RS V ஈக்குவல் டு IRS அப்படின்னு எழுது. V ஈக்குவல் டு IR தான், ஆனால் இதில் வந்து நம்ம வந்து எதில் இணைச்சிருக்கோம், பேரலல் கிடையாது. சப்போஸ் பேரலல்னா RP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சீரீஸில் நம்ம ஒரே பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அதே ஒரே ஒயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கனால V ஈக்குவல் டு IR, இது சீரீஸில் இருக்கனால RS அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ IRS ஈக்குவல் டு V ஈக்குவல் டு IRSன்னு வந்துருச்சா. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4.10 வந்து 4.11 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Vன்றது IRS, ஸோ IRS
ஐஆர்எஸ் ஈக்குவல் டு ஐஆர்1 ப்ளஸ் ஐஆர்2 ஐஆர்3. ஸோ ஐ வந்து காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன கிடைக்கும்? R1 R2 R3. அவ்வளோதான். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ட் 1, சம் ஆஃப் த ரெசிஸ்டர் 2 அண்ட் சம் ஆஃப் த ரெசிஸ்டர் 3 மூணோட டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிங்கிளாக ஒரே ஒரு ரெசிஸ்டரை இணைக்கும் போது உருவாகக்கூடிய அந்த மின்தடைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து காம்பினேஷனாக, அதாவது காம்பினேஷன் கிடையாது, சீரியஸில் வந்து 3 ரெசிஸ்டரை வந்து இணைக்கும் போது உருவாகக்கூடிய மின்தடை வந்து அதோடைய சம் 1+1 அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மாக இருக்கும், கூடுதலாக இருக்கும், சீரீஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராப்ளமே கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 Ω 3 Ω 2 Ω அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க 10 வோல்ட் பேட்டரியில். ஓகேவா? இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ரெசிஸ்டர் 1ன்றதை 5 Ω, ரெசிஸ்டர் 2ன்றதை 2 Ω, ரெசிஸ்டர் 3ன்றது 2 Ωன்னு எடுத்துக்கோவோம். இப்போ RS ஈக்குவல் டு என்னது? R1 R2 R3. ஸோ 5 + 3 + 2ன்றது 10. ஸோ உங்களுக்கு தெரியும் I ஈக்குவல் டு V/RS தான். ஸோ 10/10 ஈக்குவல் டு 1 ஆம்பியர்.